அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் சயின்ஸ் கெமிஸ்ட்ரியிலிருந்து 20 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, டாவர்னியர் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூலாந்து எந்த விதியோடு தொடர்பு கொண்டிருந்தார்? ஆப்ஷன் ஏ நவீன தனிம அட்டவணை, ஆப்ஷன் பி ஹிண்ட்ஸ் விதி, ஆப்ஷன் சி எண்ம விதி, ஆப்ஷன் டி பவுலியன் விளக்க கோட்பாடு. சரியான பதில் ஆப்ஷன் சி எண்ம விதி. டாபர்னியர் மும்மை விதியோடு தொடர்பு. அடுத்தது நியூலாந்து எண்ம விதி. இரண்டாவது வினா, நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் டேஸின் ஆவர்த்தன செயல்பாடாகும் என கூறுகிறது. ஆப்ஷன் ஏ அணு எண், ஆப்ஷன் பி அணுநிறை, ஆப்ஷன் சி ஒத்தத்தன்மை, ஆப்ஷன் டி முரண்பாடு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளின் அவற்றின் அணு எண்ணின் ஆவர்த்தன செயல்பாடாகும் என கூறுகிறது. மூன்றாவது வினா, நவீன தனிம அட்டவணையில் தனிமங்கள் டேஸ் தொகுதியையும் மற்றும் டேஸ் வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 7, 18, ஆப்ஷன் பி 18, 7, ஆப்ஷன் சி 17, 8, அடுத்து ஆப்ஷன் டி 8, 17. சரியான பதில் ஆப்ஷன் டி நவீன தனிம அட்டவணையில் 18 தொகுதிகளாகவும் மற்றும் 7 வரிசைகளாகவும் அடுக்கப்பட்டுள்ளது. நான்காவது வினா, நவீன ஆவர்த்தன விதிப்படி அடிப்படை டேஸ். நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை டேஸ். ஆப்ஷன் ஏ அணு எண், ஆப்ஷன் பி அணு நிறை, ஆப்ஷன் சி ஐசோடோப்பின் நிறை, ஆப்ஷன் டி நியூட்ரான் எண்ணிக்கை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை அணு எண். ஐந்தாவது வினா, ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ 17வது, ஆப்ஷன் பி 15வது, ஆப்ஷன் சி 18வது, ஆப்ஷன் டி 16வது. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 17வது. ஹேலஜன் குடும்பம் 17. அதே போல நைட்ரஜன் குடும்பம் 15வது, ஆக்சிஜன் குடும்பம் 16வது, மந்த வாயு 18வது. ஓகே. ஆறாவதுனா, நியான் வாயுவின் எலக்ட்ரான் ஆட்டம் பூஜ்ஜியமாக இருக்க காரணம் என்ன? நியான் வாயுவின் எலக்ட்ரான் ஆட்டம் பூஜ்ஜியமாக இருக்க காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ நியூட்ரானின் உறுதியான வரிசை அமைப்பு, ஆப்ஷன் பி எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு, ஆப்ஷன் சி குறைந்த உருவளவு, ஆப்ஷன் டி அதிக அடர்த்தி. சரியான பதில் ஆப்ஷன் பி எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. நியான் வாயுவின் எலக்ட்ரான் ஆட்டம் பூஜ்ஜியமாக இருக்க காரணம் எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. ஏழாவது வினா, ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது? ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது? ஆப்ஷன் ஏ ஏஜி, ஆப்ஷன் பி ஹெச்ஜி, ஆப்ஷன் சி எம்ஜி, ஆப்ஷன் டி ஏஐ. சரியான பதில் ஆப்ஷன் பி ஹைட்ராஞ்சியம் ஹெச்ஜி. ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் ஹெச்ஜி பாதரசம். ஓகே. எட்டாவது வினா, உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு டேஸ் பிணைப்பு. உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு டேஸ் பிணைப்பு. ஆப்ஷன் ஏ அயனி பிணைப்பு, ஆப்ஷன் பி சக பிணைப்பு, ஆப்ஷன் சி ஈதல் சக பிணைப்பு, ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ அயனி பிணைப்பு. உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு அயனி பிணைப்பு. ஒன்பதாவது வினா, டேஸ் சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை. கீழ்கண்ட எந்த சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை? ஆப்ஷன் ஏ சகப்பிணைப்பு, ஆப்ஷன் பி ஈதல் சகப்பிணைப்பு, ஆப்ஷன் சி அயனி பிணைப்பு, ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் சி அயனி பிணைப்பு. அயனி பிணைப்பு சேர்மங்கள் தான் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை. பத்தாவதுனா, மந்த வாயுக்களின் இணைதிறன் டேஸ் ஆகும். மந்த வாயுக்களின் இணைதிறன் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 3. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 0. மந்தவாயு 18வது தொகுதியை சேர்ந்தது. 11வதுனா, குளோரின் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு என்ன? குளோரின் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு என்ன? குளோரின்ல குளோரினோட அணு எண் 17. இப்ப அதோட எலக்ட்ரான் அமைப்பு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ 2, 5, ஆப்ஷன் பி 2, 8, 1, ஆப்ஷன் சி 2, 8, 7, ஆப்ஷன் டி 2, 6. சரியான பதில் ஆப்ஷன் சி 2, 8, 7. குளோரினோட அணு எண் 17. அது எப்படி எழுதிருக்காங்க? 2, 8, 7. ஓகே. 12வது வினா, எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் என்ன? எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் என்ன? ஆப்ஷன் ஏ 95.5%, ஆப்ஷன் பி 75.5%, ஆப்ஷன் சி 55.5%, ஆப்ஷன் டி 45.5%. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 95.5%. எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் 95.5%. 13வது கிராம்,
கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ கார்பாக்சிலிக் அமிலம், ஆப்ஷன் பி ஈத்தர், ஆப்ஷன் சி எஸ்டர், ஆப்ஷன் டி ஆல்டிஹைட். சரியான பதில் ஆப்ஷன் பி ஈத்தர். கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக செயல்படுகிறதுனா ஈத்தர். 14வது கூற்று காரணம். கூற்று ஏ கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட்கள் சிறப்பாக செயல்படுகிறது. காரணம் டிடர்ஜென்ட்கள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகளை வீழ்படிய செய்வதில்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ கூற்று ஏ. கூற்று ஏ காரணம் ஆர் இரண்டும் சரி. 15வது ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் என்ன? ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ ஈரம் மீது அதிக நாட்டம், ஆப்ஷன் பி ஈரம் மீது குறைந்த நாட்டம், ஆப்ஷன் சி ஈரம் மீது நாட்டமின்மை, ஆப்ஷன் டி ஈரம் மீது மந்தத்தன்மை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் ஈரம் மீது அதிக நாட்டம் கொண்டவை. 16வது கீழ்கண்டவற்றில் எது நீர் உறிஞ்சும் தன்மை உடையது? கீழ்கண்டவற்றில் எது நீரை உறிஞ்சும் தன்மை உடையது? ஆப்ஷன் ஏ ஃபெரிக்ளோரைட், ஆப்ஷன் பி காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட், ஆப்ஷன் சி சிலிக்கான் ஜெல், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் சி சிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல் நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டது. 17வது குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு எந்த கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாதோ அக்கரைசல் டேஸ் எனப்படும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு எந்த கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாதோ அக்கரைசல் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் ஏ தேவட்டிய கரைசல், ஆப்ஷன் பி தேவிட்டாத கரைசல், ஆப்ஷன் சி அதி தேவிட்டிய கரைசல், ஆப்ஷன் டி நீர்த்த கரைசல். சரியான பதில் ஆப்ஷன் ஏ தேவிட்டிய கரைசல். 18வது நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. ஆப்ஷன் ஏ நீரில் கரைக்கப்பட்ட உப்பு, ஆப்ஷன் பி நீரில் கரைக்கப்பட்ட குளுக்கோஸ், ஆப்ஷன் சி நீரில் கரைக்கப்பட்ட காப்பர் சல்பேட், ஆப்ஷன் டி கார்பன் டை சல்பேட் கரைக்கப்பட்ட சல்பர். சரியான பதில் ஆப்ஷன் டி நீரற்ற கரைசலை அடையாளம் காண்கன ஆப்ஷன் டி கார்பன் டை சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்பர். 19வது 25% ஆல்கஹால் கரைசல் என்பது டேஸ். 25% ஆல்கஹால் கரைசல் என்பது டேஸ். ஆப்ஷன் ஏ 100 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால், ஆப்ஷன் பி 25 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால், ஆப்ஷன் சி 75 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால், ஆப்ஷன் டி 25 மில்லி நீரில் 75 மில்லி ஆல்கஹால். சரியான பதில் ஆப்ஷன் சி 75 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால் என்பதுதான் 25% ஆல்கஹால் கரைசல் ஆகும். 20வது ரோமண்டர் 1 ஆக்சிஜன் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது. ரோமண்டர் 2 நைட்ரஜன் ஆனது ஆக்சிஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும். நைட்ரஜன் ஆனது ஆக்சிஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும். சரியான கூற்று எது? ரைட் ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் சி 1 சரி 2 தவறு. 2 ஏன் தவறுனா ஏன்னா ஆக்சிஜன் ஆனது ஆக்சிஜன் தான் தண்ணீர்ல நைட்ரஜனை விட 2 மடங்கு கரையும். ஓகே நண்பர்களே, இன்று நாம் சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு உங்களை